நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசதான் வந்தேன். சொல்லுங்க. நீங்க இங்க இருந்து கிளம்ப போறதா நந்து சொன்னான். நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனா அவன் கண்டிப்பா இங்க இருந்து போவேன்னு சொல்றான். நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். ப்ளீஸ் வீட்டை விட்டு போக வேண்டான்னு சொல்ல. நீயும் நந்துவும் இங்கதான் இருக்கணும், எங்க வீட்டுல தான் வாழணும். நந்து வேணா இங்க இருக்கட்டும், நான் எதுக்காக இங்க இருக்கணும்? உங்ககிட்ட அடி வாங்கவா? அன்னைக்கு தெரியாம நடந்துருச்சு தாரா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. சாரி. இந்த மாதிரி விஷயம்லாம் அவ்வளவு சீக்கிரம் என் மனசுல இருந்து போகாது. இதுதான் என்னோட பழக்கமே. அதனால நீங்க சாரி சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், செஞ்ச வரைக்கும் போதும். அப்புறம் நந்து இந்த வீட்டை விட்டு போலான்னு சொன்னது என்னால மட்டும் கிடையாது. இப்ப உங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா நந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால நானே போக வேணாம்னு சொன்னாலும் நந்து இனி அவர் முடிவை மாத்திப்பாரான்னு எனக்கு தெரியல. தாரா, நீ இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறத பார்க்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது. ப்ளீஸ், இது என்னோட வேண்டுகோள். என்கிட்ட கெஞ்சி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எப்பவும் எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க யாரும் நினைக்கிற மாதிரி தெரியல. அதுதான் என்னோட கவலை. சரி, நாங்க உனக்காக என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதான் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேனே, வீடே இல்லைன்னா பஸ் சர்வீஸ், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நந்து பேர்ல எழுதி வைங்க. அதையும் சீக்கிரமா பண்ணுங்க. இல்லைன்னா நந்துவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கே போயிடுவேன். அதுக்காக எப்பவும் எதுக்காகவும் இந்த படியை நான் மிதிக்கவே மாட்டேன். தாரா, அப்படியெல்லாம் சொல்லாத. கேட்கும் போதே ரொம்ப கவலையா இருக்கு. நந்துவை பத்தி நினைக்கும் போதே எனக்கு அதை விட கவலையா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவோ நாள் ராத்திரி தனியா அழுதுருக்காரு. என்ன சொல்லி அழுவாரு தெரியுமா? என்னால உன் வாழ்க்கைய நாசம் ஆயிடுச்சுன்னு சொல்வாரு. கேட்கும் போது எனக்கே கவலையா இருக்கும். ஆனா நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் நீங்க தானே செய்யணும். பண்றோம். நந்துவுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்றோம். நீங்க இந்த வீட்டை விட்டு மட்டும் போக கூடாது. நான் சொல்லி பாக்குறேன், ஆனா கேப்பாரான்னு எனக்கு தெரியல. சரி. போகக்கூடாதுன்னு சொல்லி காலில் விழ வந்திருக்கா. ஹலோ, சொல்லு துளசி. அக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். சொல்லு துளசி. தாரா நந்துவை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்புறாளாம். போக வேண்டாம் நான் சொல்லியும் அவ நந்துவை கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிக்கிறா. நந்து என்ன சொல்றான்? அவனும் தாரா கூட போறேன்னு தான் சொல்றான். அம்மா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதான்னு கேட்டதுக்கு என்னால யார் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாரா மட்டும்தான். அவனுக்கு இப்போ கூட பிறந்த அக்காங்களை விட பொண்டாட்டி தானே பெருசு. அதனால அவன் தாரா சொல்றதுதான் கேட்பான். நான் தான் உன்கிட்ட சொன்னல மானசி, தாரா நாம நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் இல்ல. அவளோட நோக்கமே வேற. அவளுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். முதல்ல அம்மா வரட்டும், அதுக்கப்புறம் வீடை பத்தியும் பஸ்ஸை பத்தியும் நம்ம யோசிக்கலாம். அது வரைக்கும் அவனை அங்கேயே இருக்க சொல்லு. நான் கூப்பிட்டா அவன் கண்டிப்பா கால் எடுக்க மாட்டான். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன். நான் சொல்றேன் மானசி, எப்படியாவது அம்மா வர வரைக்கும் இருக்க வச்சிடு. அது வேற எதுக்காகவும் இல்ல. நந்து இல்லனா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதுக்காக தான். அம்மாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வருத்தம் தான் துளசி. அவனுக்கு தானே என் மேல கோவம், எனக்கு இல்லைல்ல. நான் இப்பவும் அவனுக்கு பெரிய அக்கா தானே.
சரி துளசி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ம். என்ன மனசி, ஏன் இப்படி நீ டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைங்க, துளசி கால் பண்ணியிருந்தா. சும்மா கூப்பிட்டாளா இல்ல? ஒரு விஷயமா தான் கூப்பிட்டுருந்தா. நந்துவும் தாராவும் வீட்டை விட்டு கிளம்புறாங்கன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணா. ஆமா, அவங்க எங்க கிளம்புறாங்களா? தாராவோட வீட்டுக்கு. ஓ அப்படியா? ம். நீ நந்துவோட பேர்ல எதுவும் எழுதி வைக்க மாட்டேன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவங்க உங்க வீட்டை விட்டு போலான்னு முடிவு எடுத்திருக்கலாம். ஆமா, என் மேல இருக்க கோவத்தால தான் கிளம்புறாங்க. ஆனா அவன் கேட்டா நான் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா தாங்க இருக்கேன். ஆனா அவன் என்கிட்ட பேச கூட ரெடியா இல்லைங்க. இப்பவும் என் மேல கோவமா தான் இருக்கான். நந்துவோட கோவத்தெல்லாம் நீ பார்க்காத. எனக்கு உன் மேல கோவம் இல்லைல்ல. இப்போதைக்கு நீ அதை மட்டும் பாரு. உங்களுக்கும் என் மேல கோவம் இருக்கு. என்ன எதையும் வெளியே காமிக்கிறது இல்ல. நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? அதுக்கு ஏதாவது காரணம் என்னல்ல? என்னால ஒரு அம்மாவா ஆக முடியாதுல்ல. அப்ப அந்த கோவம் உங்களுக்கு என் மேல இல்லாம இருக்குமா? என் மனசுல ஒன்றும் இல்லைம்மா. நமக்கு குழந்தை பிறக்கும். ஒன்றும் இல்லை, நிறைய குழந்தை பிறக்கும். நாம ஒரு நல்ல டாக்டர் போய் பார்ப்போம். நீ கவலைப்படாம இரு. உன்னை நான் கொல்ல போறேன். என் மகனை நீ கொன்னல, அப்படி உன்னை கொல்ல போறேன். நான் கனவு கண்ட மாதிரி கிழவி என்ன கொன்னுடுவாளா? ஐயோ, முதலாளி நீங்க டீ போட்டீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. டீ எனக்கு இல்லம்மா, ஏமாவுக்கு. யாருக்கா இருந்தாலும் நான் போட்டிருப்பேன்ல. அப்புறம் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ இப்ப வேலைக்காரி இல்லம்மா, எங்களோட பொண்ணு. அதனால இனிமே நீ அப்படியெல்லாம் பேசாதம்மா. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என் பையன் உன்னை ஒதுக்குனாலும்
எனக்கும் அம்மாவுக்கும் நீ வேணுமா? அது நான் சும்மா சொன்ன வார்த்தை இல்லை, ஆத்மார்த்தமாக தான் நான் சொன்னேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும். ஒரு காலத்தில் என்ன அதிகமாக திட்டினவன் இப்போ இந்த அளவுக்கு அன்பு காட்டுறாரேன்னு தானே. அது ஏன்னா நான் தாத்தாவாக போறேன்ல, அந்த சந்தோஷம்தான். மருமக மேலேயும் மக மேலேயும் நமக்கு எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அது எல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்க கூடாது. மருந்து மாத்திரையெல்லாம் நேரத்தோட சாப்பிட்ற இல்லைம்மா? இதுக்கப்புறம் எப்போ டாக்டரை பார்க்க போறேன்? அடுத்த வாரம். நீ தனியா போகாத, ஏமாவையும் கூட்டிட்டு போ. உங்க அப்பா மாதிரி இல்ல, உன் தாத்தா ரொம்ப நல்லவரு. நீ இங்கே வந்து உட்காந்துருக்கியா? என்னாச்சுமா? ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய்யெல்லாம் சொல்லாத, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம இருமா, நம்ம வேற டாக்டரை பார்க்கலாம். நான் உங்களை நினைச்சுதாங்க கவலைப்படுறேன். நமக்கு குழந்தை வேணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கல்ல. அதுக்காக உன் உயிரை பணைய வச்சு குழந்தெல்லாம் வேண்டாம், எனக்கு நீதாண்டி முக்கியம். ஆறுதலுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கூட உங்க மனசுக்குள்ள இருக்க கவலை எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சாரிங்க. அட என்னம்மா இது, நாம தான் போய் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலான்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக நீ கவலைப்பட்டு இருக்க? நீ வா, நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம். இல்லைங்க, நான் எங்கேயும் வரல. எனக்கு மனசு சரியில்லைங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. மானசி, நீ இப்படி உடஞ்சு போயிட்டனா எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உங்களுக்கு இப்போவும் என் மேல பழைய அன்பு இருக்கா? என்ன மானசி இப்படிலாம் கேட்குற? சொல்லுங்க, அதே அன்பு இருக்கா? மானசி, எனக்கு முன்னாடி விட இப்பதான் அன்பு அதிகமாயிருக்கு. மானசி, நீ தனியால செஞ்ச முயற்சியால தான் எங்க அம்மா எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மானசி. நீ வா, நம்ம கொஞ்ச நேரம் போய் அம்மாட்ட பேசிட்டு இருக்கலாம். கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டது ஒரு காரணமா தான் சார். அங்க வீட்டில் அம்மா இப்ப தனியா இருக்காங்க, நாங்க அங்க இருந்தோம்னா அம்மாக்கு உதவியா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். துளசி, என்னோட டிரான்ஸ்ஃபர் மேட்ரு அடுத்த வாரம் ஓகே ஆயிடும். என் கூட கோயம்புத்தூர் வர நீ ஓகே தானே? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூட வர ரெடி. அப்புறம் எப்பவும் இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ உன் அம்மாவை விட்டு தனியா இவ்வளவு தூரம் வந்தது இல்லைல்ல. முன்னாடி நம்ம கல்யாணம் ஆன டைம்ல வாழ்ந்த வீடுங்கிறது இங்க பக்கத்துல தானே. இது ரொம்ப தூரம் போனோம்ல. திடீர்னு நீ யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சா ஓடிலாம் வர முடியாது. அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இப்ப இந்த வீட்ல இல்லீங்களே. எல்லாருக்குள்ளேயும் இப்போ ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு. நந்து இப்ப என்ன ஒரு எதிரிய பாக்குற மாதிரி பாக்குறான். அதனால நானும் இங்க இருந்து தூரமா போயிடலாம் தாங்க நினைக்கிறேன். நந்து என்ன சொல்றான்? தாரா வீட்டுக்கு போற முடிவுல உறுதியா இருக்கானா? ஆமா, என்னதான் சொன்னாலும் அவன் அவனோட முடிவை மாத்திக்க மாட்டேங்கிறான். நீ மானசி கிட்ட சொல்லிட்டல, நந்துக்கு ஷேர் கொடுக்கறத பத்தி அவ என்ன சொன்னா? அவ முடிவை சொல்லிட்டாளா? அவன் நந்துவுக்காக எதை வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்கான்.
அவன் சந்தோஷமா வாழறத பார்க்கணும்னு தான் மானசியும் ஆசைப்படுறா. அது மட்டும் இல்ல, என்னை விடவும் மானசியை விடவும் அம்மாவுக்கு அதிக அன்பு நந்து மேலதான். அதனால நந்து இங்க இருந்து போறேன்னு சொன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு அவளுக்கும் நல்லா தெரியும். கண்டிப்பா மானசி இங்க வரேன்னு சொல்லிருக்கா, வந்து பேசுவா. மானசி சொன்னா அப்புறம் இந்த வீட்லயே இருப்பானா? அப்ப மானசி மேல கோவமால இருக்கா? ஒருவேளை அந்த கோவம்லாம் ஷேர் கிடைச்சா தானா மாறிடுங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவன் இப்ப ரொம்ப ஆசைப்படுறது சொத்துக்கும் பணத்துக்கும் தானே. அதை வச்சு பார்த்தா நீ சொன்ன மாதிரி சொத்து வந்தா கோவம் போயிடும் நினைக்கிறேன். ஆமா, இந்த ஷேரை வாங்கி அவன் என்ன பண்ண போறானா? உன்கிட்ட அவன் ஏதாவது சொன்னானா? என்கிட்ட அவன் பழைய மாதிரி எல்லாம் பேசுறது இல்லைங்க. அதனால அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு பெருசா தெரியல. நந்துவோட இந்த மாற்றத்துக்கு நானும் ஒரு விதத்துல காரணம்தான். தாராவை இங்க முதல்ல வர வச்சது நான் தானே. அவ வந்ததுக்கு அப்புறம் தானே நந்துவோட வாழ்க்கை இப்படி தலைகீழ ஆயிடுச்சு. இதனாலதான் அந்த காலத்துல கல்யாண விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாரா இந்த மாதிரி பொண்ணுன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுமா. வீட்டை தரேன்னு மானசி சொன்னா கூட தாரா நந்துவை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிடுவாளுன்னு பயமா இருக்கு. அட, நீ டென்ஷன் ஆகாத. வீடு கிடைச்சா அவங்க கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க. நாமளும் கோயம்புத்தூருக்கு போறோம்னு சொன்னா தாரா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் எதுக்கும் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். எப்படியாவது அவங்களை இந்த வீட்லயே இருக்க வைக்க பாக்குறேன். நான் இப்படி வயித்துல ஒரு குழந்தையோட என் ஊருக்கு போனேன்னா சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாம் சிரிப்பாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவருக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் இங்கேயே இருக்கேம்மா. சந்திரன் சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இப்போ நீ என் வீட்டுக்காரர் சொல்றத மட்டும் கேளுமா. நீ பெத்தெடுக்க போற குழந்தைய பார்க்க அவரு ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருக்காரு. அப்பா இல்லைனாலும் இந்த குழந்தைக்கு தாத்தாவாது இருக்காரே, அதுவே என்னோட பாக்கியம்தான். தாத்தா மட்டும் இல்லம்மா, பாட்டியும் கூடவே இருக்க. அன்னைக்கு மாதிரி வலி வாந்தி தலை சுத்தல்லாம் எதுவும் இல்லைல்ல? இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். எப்பவுமே உன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் முந்த நேத்து உன்னை எவ்வளோ வேலை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட எப்படி கத்துனாருன்னு தெரியுமா? அதனாலதான் நான் உன்கிட்ட சமையல் கட்டு பக்கமே வர வேணான்னு சொல்றேன். சரிம்மா, பேசுனதெல்லாம் போதும், நீ போய் படு. சாப்பாடு நேரத்துக்கு நான் வந்து கூப்பிடுறேன். சாப்பாடுக்கு முன்னாடி போட வேண்டிய மாத்திரை போடு, நேத்து மாதிரி மறந்துடாத. இல்ல இல்ல. டேய், கொஞ்சம் நில்லு. என்ன? நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசி ஆகணும். அதை கேட்கறதுக்கு உனக்கு டைம் இருக்கா? என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் சுமிதாவை பற்றி தான். ஸ்மிதாவை பற்றி என்ன பேச போறீங்க? கல்யாண விஷயம்தான். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அவ வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போறதில்ல, அவ இங்க தான் இருப்பா. உன் பொண்டாட்டியா? என்னப்பா, உங்களுக்கு பைத்தியம் எங்கேயும் முத்திருச்சா? பைத்தியம் உனக்கு தான்டா. அதை எப்படி சரி பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை கல்யாணம் பண்ணி பரிகாரம் பண்ணலாம் நான் விரும்பல. அதனால உங்க ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க. டேய், உண்மையிலேயே நீ எனக்கு பிறந்தவனா இருந்தா நான் சொல்றது கேளு. பேசாம ஸ்மிதாவை கல்யாணம் பண்ணிக்க. இனிமேலாவது கொஞ்சம் ஒழுங்கா திருந்த பாரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். அதனால இனிமே இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அப்புறம் ஸ்மிதாவையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் நீ என்ன பண்ண போற? அதையும் சொல்லி தொலை. அவளுக்கு ஏதாவது பணம் கொடுத்து அனுப்பலாம். இப்போதைக்கு என்னால அதான் பண்ண முடியும். எவ்வளவு வேணும்னு கேட்டு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். உன்னால பணத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும். அவளோட அன்பை எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு
ஏமாவுக்கு எனக்கும் எப்பவோ தெரியும். அதனால தான் நீ அவளை துரத்த போறேன்னு சொல்ற. சரி, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. அவ உன் மேல வச்சிருக்கிற அன்பை. அப்பா, நேசிக்க ஏகப்பட்ட பொண்ணுங்க வருவாங்க. என்ன பணம் இருந்தா மட்டும் போதும். இப்ப பணம் என்கிட்ட தேவைக்கு அதிகமாவே இருக்கு. அதனால இப்போதைக்கு எனக்கு ஸ்மிதாவோட அன்பு தேவையில்லை. அவ எங்களுக்கு வேணும். அவ மட்டும் இல்ல, அவளுக்கு பிறக்கிற குழந்தையும் தான். நீ அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் பண்ண போறேன். இந்த வீட்டையும் என்னோட எல்லா சொத்துக்களையும் அவ பேர்ல எழுதி வைக்கிறேன். என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் உளரல, அதுதான் சரி. ஏய், அது சரியில்லை. நீங்க எடுத்தது தப்பான முடிவுன்னு அப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும். எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம்டா. அவ ஒரு நல்ல பொண்ணுடா, நல்லது மட்டுமே நினைக்கிற பொண்ணு. அவளை நீ புரிஞ்சிக்காததுதான் நீ பண்ண பெரிய தப்பு. இப்ப கூட நீ திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல யோசனை பண்ணு. இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவீங்களா? என்ன மனசி, நீ எங்கேயாவது போகணுமா? நான் சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுங்க. நீங்களும் கூட வந்தா நம்ம வெளியில சாப்பிட்டுட்டு மெதுவா வரலாம்ல. என்ன வரீங்களா? போலாம். நான் பார்க்குறேன். மேக்ஸிமம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். கோர்ட்லேருந்து கிளம்பும்போது நான் கால் பண்ணுறேன். தேவா ஆளே மாறிட்டான்ல. இவன் கல்யாணம் பண்ணிப்பானானே நான் சந்தேகப்பட்டேன். ஏன் அப்படி? ஐயோ, ஒன்றும் இல்லை. என்னமோ இருக்கு. இல்லைன்னா நீங்க இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல. நான் உன்கிட்ட என்ன விஷயம்னு சொல்றேன். ஆனா நீ அதை கேட்டுட்டு தேவா கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. இல்ல, நீங்க சொல்லுங்க. காலேஜ் படிக்கிறப்போ தேவா அங்க ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணான். தேவா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா இப்போ அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். படிக்கும் போது லவ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொருத்தரை தேடி போறது தான் ரொம்ப தப்பு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.